அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் 2 ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்ததும் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காஃபி போடுறதுக்கு. எனக்கு காஃபி குடித்தாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலைகள் ஓடும். இந்த பவுலில் எதுக்கு அரிசி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அணில் வந்து சாப்பிட வரும். ஸோ அவங்களுக்காகத்தான் அரிசி வச்சுருக்கேன். வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அவங்க குட்டியையும் கூப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ நான் காஃபி போட்டுட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் கேனில் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படி ஸ்நாக்ஸுக்கு வந்து பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூடவே வந்து ஒரு அச்சு முறுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பம் மாவு. ஆப்பம் வந்து வாப்பாவுக்கு சுட்டு கொடுத்துட்டு தோசை மாவு வந்து பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தோசை மாவு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5லேருந்து 10 உலர் திராட்சை வந்து சாப்பிட்ருவேன். நான் ரத்தம் நல்லா ஊறும் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக இதை வந்து நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் தண்ணியும் குடித்து நல்லா மென்று சாப்பிடும்போது இன்னும் நல்லா ரத்தம் ஊறும். அப்புறம் வந்து வாப்பாவுக்கு வந்து ஆப்பம் வந்து சுட்டாச்சு. அப்படியே வந்து எங்களுக்கு வந்து தோசை மாவு கலந்துடலாம் சொல்லிட்டு தோசை மாவு ஊற்றி வச்சுருக்கேன். தோசை மாவு கலக்கும்போது எப்போதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துட்டு தோசை சுட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரம் நல்லா கோல்டன் கலர்லேயும் வரும். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன்ல, இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதை எடுத்து. இப்போ இந்த தோசை பாருங்கள், அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. அதே நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்ம சீனி சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி கலரில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ தோசை வந்து சுட்டு வச்சுட்டேன். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தான் மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண வரணும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆப்பம் சுட்டு கொடுத்துட்டேன். எங்கள் எல்லாருக்கும் தோசை சுட்டாச்சு. பாப்பா வந்து ஸ்கூலுக்கும் போயாச்சு. அம்மா அங்கே பார்த்திங்கன்னா ஒலை வச்சுட்டாங்க. ஒலை வச்சு அரிசி போட்டுட்டாங்க. ஸோ அரிசி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. காதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொல்லியிருந்து அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த தயிர், சோப்பு, மாவு, அப்பள பாக்கெட்டு, முட்டை, மிளகாத்தூள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதை ஃபுல்லாக இப்போ எடுத்து வைக்கணும். அப்படியே சிக்கன் வாங்க சொல்லியிருந்தேன். சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வைக்கணும். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் தடவி இதை ஊற வச்சிடலாம். நான் சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறேன். அம்மா வந்து இங்கே சோறும் வடித்து வச்சுட்டாங்க. நான் சுட சுட இருக்குது. காலையில் வந்து பால் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். சரி டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீக்கு தான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த இடையில அந்த 11, 11:30 அந்த டைமில் வந்து டீ குடித்தாதான் அடுத்து வந்து லஞ்ச் வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இஞ்சி டீ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் டீ லவ்வர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 11:30, 12 அந்த மாதிரி டைமில் வந்து டீ குடிப்பீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பால் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்து கொதி வந்துருச்சு. அதோட தேயிலையும் போட்டு இஞ்சியும் போட்டு டீ வந்து போட்டுட்ருக்கேன். நான் வந்து எப்படி டீ குடிப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிகாஷன் வந்து நல்லா இறங்கியிருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து டீ குடித்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப லைட்டாக குடிப்பாங்க. அது வந்து எனக்கு குடித்த மாதிரி இருக்காது. நான் இப்போ வந்து வெளியில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல டிகாஷன் இறங்கியிருக்கு. ஸோ நாட்டு சக்கரை போட்டு சூடாக வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டீலாம் குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஊற வச்சிடலாம். பருப்பு வந்து ஊற வச்சிடலாம் சொல்லிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஊறி வரும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா குழஞ்சும் வெந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். பருப்பு ஊறிட்டுருக்க டைமில் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்தலாம் சொல்லிவிட்டு மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வறுவலுக்கு வந்து மிளகுத்தூள் நல்ல ஒரு ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இந்த அளவுகள் எல்லாமே நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் சொல்லியிருக்கேன். அடுத்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுருவோம். ஒன்று போல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். இப்போ சிக்கன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, வாஷ் பண்ணி அதை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் எந்த அளவுக்கு மசாலாவில் ஊறி வருதோ அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நான் எடுத்து காட்டும் போதே தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துட்டேன். கூடவே 2 பெரிய பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை ஸ்டவ்வில் வந்து மூடி வச்சு விசில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாம்பாருக்கு இங்கே ஒரு வெங்காயம், நல்ல 3 பழுத்த தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 பழுத்த தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு பாருங்கள் ஒரு விசில்லையே நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதனால தான் ஊற வச்சுட்டு வேக வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னது. அடுத்து வந்து தக்காளி சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தான் பண்ணுவேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அடுத்து இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, சாம்பாருக்கு வந்து லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா மசிய வதக்கி விட்டுருவோம். அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி சாம்பாருக்கு. இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அதனோட பச்சை வாடை போய் வரும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது. இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெயில் மசாலா வதக்கிட்டு செய்யும்போது சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்து வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அவங்க வந்து சாம்பார் வந்து சாப்பாட்டில் விட்டு சாப்பிட மாட்டாங்க, தனி பருப்பு தான் சாப்பிடுவாங்க. சாம்பாரில் உள்ள காய்கறிகள் இருந்துச்சுன்னா காய்கறிகளை வந்து தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து பருப்பு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு வந்து இப்போ சேர்த்துடலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதே நேரம் இங்கே பருப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. என்ன தான் நம்ம தக்காளி சாம்பார் வச்சாலும் கொஞ்சம் வந்து புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் எடுத்துருக்க தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாலாம் இல்லை, நல்ல இனிப்பாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நான் புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து புளி சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அந்த புளியோட வாடை வந்து போட்டோம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக இதில் இப்போ மல்லி இலை வந்து சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட மணக்க மணக்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் ஊறி வந்திருக்கு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிக்கன் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஃபுல்லாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்தாச்சு. அடுத்து இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம், அதாவது ஃப்ரையாக விட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம செய்கிறதுனால. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கனில் வந்து எப்படி மசாலா இறங்கி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ நான் எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுட்டேன். திரும்ப வந்து நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரையாக விட்டுருவோம். சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் நாங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன்லேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகியும் வந்திருக்கு. இப்போ இது ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். சிக்கனை வேறு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுருவோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மட்டும் கூட சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அது கூட சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த வெங்காயத்தோட. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்துலையும் அந்த க்ரன்ச்சி டைப்லேயும் தான் வெங்காயம் இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் பெப்பர் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லன்ச் வந்து ரெடியாகி இருக்குது. நல்லா சுட சுட சோறு, அதோட ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல தளத்தளன்னு தக்காளி சாம்பார், அப்புறம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு, அதாவது சாம்பார் கூட நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாட்டில் வந்து சாம்பார் விட்டுட்டேன். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கூடவே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கனே அதில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் சிக்கன் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு. சிக்கன் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வச்சு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. அந்த சாம்பாருக்கும் அந்த சிக்கன் வறுவலுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் வந்து மொபைலையும் ஒரு நோண்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா வரத்துக்காக. பாப்பா வந்துட்டாங்க. போகும்போதே காலையிலே சொல்லிட்டு போனாங்க ஈவினிங் வந்து எனக்கு குழிப்பணியாரம் வேணும்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கோதுமை மாவு பணியாரத்துக்கு குழிப்பணியாரத்துக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நெய் இல்லை அப்படிங்கிறனால தேங்காய் எண்ணெயில் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் எண்ணெய் செய்யும் போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ மாவும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வில் வந்து குழிப்பணியார கல்லும் வச்சாச்சு. கொஞ்சம் ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மாவு சேர்த்து சூப்பராக கோதுமை குழிப்பணியாரம் ரெடி பண்ணிட்டேன். சூடாக ஈவினிங் வந்து டீ போட்டு இந்த மாதிரி குழிப்பணியாரத்தை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழிப்பணியாரம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல குண்டாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் சூடாக ஒரு டீ போட்டு இந்த குழிப்பணியாரம் சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த தக்காளி சாம்பாரும் சிக்கன் வறுவலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.